ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 29 செப்டம்பர் 2025. बाबा இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, अभी निर्भय ज्वालामुखी बन प्रकृति और आत्माओं के अंदर जो तमो गुण है उसे भस्म करो. இப்பொழுது நீங்கள் பயமற்றவராகி சக்திசாலியான எரிமலை யோகத்தின் நிலை உடையவராகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களினுள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அசுத்த தன்மையை, தமோ குணத்தை அழித்து விடுங்கள். ஆத்மாக்கள் விகாரங்கள்ல நிரம்பி இருக்காங்களாம். ஏன்னா இந்த டிராமா அப்படி காலச்சக்கரத்தினுடைய கடைசி நேரத்துல இருக்கிறோன்னும் போது 5 விகாரங்களும் எல்லாருக்குள்ளும் நிரம்பி இருக்கும். ஆனா அதை எப்படி சரி பண்றது? அப்ப ஆத்மாக்களுக்கு நீங்க சக்தி கொடுக்கணும். தபஸ்யா அர்த்தாத், பாபா இன்னைக்கு தபஸ்யா என்றால் என்னவென்று புரிய வைக்கின்றார். ஜுவாலா ஸ்வரூப் யாத், ஜுவாலா ரூப நினைவு. என்னுடைய நினைவு அந்த அளவுக்கு பவர்ஃபுல், சக்திசாலியா இருக்கு. இஸ் யாத் द्वारा ही माया व प्रकृति का विकराल रूप शीतल हो जाएगा. பாபா சொல்றாரு, இந்த நினைவின் மூலமாக தான் மாயை மற்றும் இயற்கையினுடைய அந்த விகரால், அந்த பயங்கரமான ரூபம் குளிர்ந்துவிடும். இந்த நினைவின் மூலமாக தான் மாயை மற்றும் இயற்கையினுடைய பயங்கரமான ரூபம் குளிர்ச்சியாகிவிடும். ஏன்னா உங்களது பவர்ஃபுல் யோகு, அது நெருப்பு. ஆனா அந்த சைடு இருக்கிறது அது ஒரு அசுத்தமான நெருப்புன்னு சொல்லலாம். அப்ப அதை அழிக்கும் பொழுது அந்த சைடு என்ன ஆகிறாங்களா, ஆத்மாக்கள் சீத்தல் ஆகிறாங்க. உதாரணத்துக்கு யாரோ அப்படி கோபத்துல துடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படி இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் அந்த ஆத்மாவுக்கு போகும் பொழுது கொஞ்சம் சாந்தமாகறாங்க. ஸோ அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விகாரத்தினுடைய நெருப்பை அணைப்பதற்கான வேலை நம்முடைய யோகம் செய்யணும். அதுதான் தபஸ்யா. आपका तीसरा नेत्र ज्वालामुखी नेत्र माया को शक्तिहीन कर देगा. அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய 3வது கண்ணானப்பட்டது ஆத்மா என்னும் உணர்வு, ஜுவாலாமுக நினைவு மாயையை சக்தியற்றதாக பலமற்றதாக ஆக்கிவிடும். மாயையை ஜெயிப்பதற்கான ஒரே யுக்தி என்னவா? சக்தி நிறைந்த நினைவு, ஜுவாலாமுகி, எரிமலை போன்ற சக்தி நிறைந்த பவர்ஃபுல்லான யோகம். அதுதான் மாயையை அழிப்பதற்கான சாதனமாகும். எனவே இன்னைக்கு பாபா இயற்கையும் காப்பாற்றணும், அசுத்த ஆத்மாக்களிடம் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்கணும்னா உங்களுடைய யோக அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லா இருக்கணும்னு புரிய வைக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.